வெல்கம் டு ஹன்யா ஸ்மார்ட் கிச்சன். ஈஸியான மீன் குழம்பு ப்ரொசீஜர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயமும் கடுகும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துடலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். என்னோட மீன் குழம்பு எல்லாத்துலேயுமே வந்து எங்கள் அம்மா வந்து இஞ்சி பூண்டு சேர்த்து தான் செய்வாங்க. நாங்களும் அதே ப்ரொசீஜரில் தான் செய்கிறோம். நம்ம வந்து மீன் குழம்பு சாப்பிட்டா ஒரு மாதிரி ஜீரணம்லாம் ஆகாத மாதிரியே இருக்காது. மீன் குழம்பு சாப்பிட்ட எஃபெக்டே நம்மளுக்கு இருக்காது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நல்லா ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி சேர்த்துக்கிறேன். இப்போது 2-3 பீஸ் தக்காளி சேர்க்குறேன். நம்மளுக்கு தக்காளி வதங்கிறதுக்காக அந்த தக்காளி பீசஸை சேர்க்குறேன். இப்போ தேவையான அளவு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்போ வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்ல மிளகாத்தூள் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. புளி ஸ்மெல் போகிற அளவுக்கு, புளி தண்ணி ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீனை ஆட் பண்ணலாம். நான் சங்கரா மீன் வாங்கி வச்சுருக்கேன், அதனால் சங்கரா மீன் குழம்பு தான் செய்கிறேன். இப்போ மீனை சேர்த்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டம். மீன் குழம்பு செய்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படியெல்லாம் இல்லை. இந்த சிம்பிள் ப்ரொசீஜர், எது தேவையில்லாத மசாலா எதுவுமே தேவை கிடையாது. இந்த மசாலாஸ் போட்டாலே மீன் குழம்பு வந்து ரொம்ப யம்மியாக இருக்கும். ஈஸியான முறையில் இப்படியே செஞ்சு பாருங்கள். மீனெல்லாம் சேர்த்தாச்சு. லைட்டாக ஒரு கலரிக்கோங்க. இப்போ வந்து லாஸ்ட்டாக குழம்பு வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. மீனும் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் ஒரே ஒரு பச்சை மிளகா, நல்லா இஞ்சி, கொத்தமல்லி எல்லாத்தையுமே தட்டி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மீன் குழம்பு ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹன்யா ஸ்மார்ட் கிச்சன்.